மாமிசமாகவும் வார்த்தையாகவும் இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த நேரத்திலும் ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறவருமாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாய் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மிஞ்சமாக கூட இந்த வலைதளம் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையும் இந்த அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் சோத்திரங்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம் தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகிற முதலாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி அது பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தியினுள் 2வது அதிகாரம் வசனங்கள் 23 துவங்கி வசனங்கள் 27 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அடியனாகி நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் மார்க்கு 2:27 வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஓய்வு நாள் மனுஷனுக்காக படைக்கப்பட்டது, மனுஷன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை. ஆகவே மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் கடவுளாய் இருக்கிறார் என்றார் என்பதுவே மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் கடவுளாய் இருக்கிறார் என்றார் என்பதுவே. அன்பானவர்களே, ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு தனது ஆகாரத்தை விட, தனது அத்தியாவசிய தேவையை விட, தனது குடும்பத்தை விட, தனது வாழ்க்கையை விட, தனது வாழ்வாதாரத்தை விட எது முக்கியமானது என்றால் ஓய்வு நாள் மிக முக்கியமானது என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஏன் என்றால் இந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் இயேசு படைப்பாளராய் இருக்கின்றார், சொந்தக்காரராய் இருக்கின்றார். ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட மார்க் எழுதின நற்செய்தியினுள் 2வது அதிகாரம் 27வது வசனத்திலேயும் அதுதான் அங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மனுஷன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக படைக்கப்பட்டது. ஆகவே மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் கடவுளாய் இருக்கிறார் என்பதை அவரே இங்கே நமக்கு சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். மனுஷன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை, ஓய்வு நாளுதான் மனுஷனுக்காக படைக்கப்பட்டது. ஆகவே அந்த ஓய்வு நாளுக்கும் மனுஷகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கடவுளாய் இருக்கிறார் என்பதை அவரே இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்மானுகளே, ஓய்வு நாளை குறித்து யூதர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது அன்பானுங்களே, ஓய்வு நாளில் யூதர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை கடைபிடிக்க வேண்டும், எதை கடைபிடிக்க கூடாது, எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, எதை விட வேண்டும், எதை விட்டுவிடக்கூடாது என்பதை சுமார் 39 சட்ட திட்டங்களின் வழியாக அவர்கள் இந்த ஓய்வு நாளை அனுசரிப்பதாகவும் இந்த ஓய்வு நாளை அவர்கள் கொண்டாடுவதாகவும் இறையிலாசிரியர்கள் சொல்லுகின்றதான கருத்து. அப்படியானால் என் கண்பானுங்களே, ஓய்வு நாளுக்கு இன்னொரு பெயரும் அதற்கு உண்டு. அப்போ ஓய்வு நாளுக்கு இன்னொரு பெயர் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது உபாகமம் 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் என்பது அது கடவுளால் உண்டாக்கப்பட்டது. யாத்திராகமும் 31வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் என்பது அது ஒரு உடன்படிக்கையின் நாள் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதுக்கடுத்து ஓய்வு நாளுக்கு இன்னொரு பெயர் அது பரிசுத்தத்தின் நாள் மட்டுமல்ல, அது கடவுளை நினைவு கூறுகின்ற நாள் என்று சொல்லி யாத்திராகமம் 20:8வது வசனத்திலேயும் இப்படியாக ஓய்வு நாளுக்கு வேறொரு பெயர்கள், மற்றொரு பெயர்கள் திருமறையில கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் ஓய்வு நாள் என்றால் அது கடவுளால் உண்டாக்கப்பட்ட நாள்,
அது கடவுளினுடைய உடன்படிக்கையினால், அது மட்டுமல்ல அது கடவுளுடைய பரிசுத்தத்தினால், அது மட்டுமல்ல அந்த நாளில் கடவுளை நாம் மனிதர்களாகிய நாம் நினைவு கூறுகின்ற ஒரு நாள் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பானுகளே, அதான் யூதர்கள் ஓய்வு நாளை எப்படியாக அனுசரித்தார்கள், எப்படியாக அதை கடைபிடித்தார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக யாத்திராகமம் 35வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஓய்வு நாளில் நெருப்பு அல்லது தீ அவர்கள் மூட்டக்கூடாதாம். நெருப்பு அல்லது தீ அவர்கள் மூட்டக்கூடாதாம். அப்படியானால் அந்த வசனத்தினுடைய பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு நெருப்பொட்டியை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கின்றதான தீக்குச்சியை எடுத்துக்கொண்டு இரண்டையும் உரசக்கூட கூடாது என்பதை அந்த வசனம் நமக்கு விளக்குகின்றதையும் அதனுடைய அர்த்தத்தை நமக்கு கொடுக்கின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். ஆகவே முதலாவதாக ஓய்வு நாளில் யூதர்கள் அந்த தீயை கூட நெருப்பை கூட மூட்டக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக யூதர்கள் ஓய்வு நாளை எப்படியாக கடைபிடிப்பார்கள் என்றால், அந்த நாளில் யூதர்கள் யாரும் உழைக்க மாட்டார்கள், யாரும் வேலை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி யாத்திராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி வசனங்கள் 20 வரையிலான வசனங்களிலே நாம் அங்கே அதை பார்க்கின்றோம். அதான் அங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ மட்டுமல்ல, உன் குமாரன் மட்டுமல்ல, உன் குமாரத்திகள் மட்டுமல்ல, உன் வேலைக்காரன் மட்டுமல்ல, உன் வேலைக்காரி மட்டுமல்ல, யாரும் என்ன செய்யக்கூடாது என்றால் அந்த நாளில் வேலைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி வேத வசனம் இப்படியாக சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இரண்டாவதாக யூதர்கள் ஓய்வு நாளில் யாரும் உழைக்க மாட்டார்கள், யாரும் வேலை செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக யூதர்கள் ஓய்வு நாளை எப்படியாக கடைபிடித்தார்கள் என்றால், என்னாகமம் 15வது அதிகாரம் வசனங்கள் 33 துவங்கி வசனங்கள் 32 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கே யூதர்கள் எப்படியாக ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள் என்றால், அன்பானுகளே, இஸ்ரவேலர்கள் யூதர்கள் வனாந்தரத்திலே இருக்கையில் ஒருவன் விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தான், அவனை பிடித்து மோசேயினிடத்திலே தண்டிக்கும்படியாக ஒப்படைத்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்படியானால் என் கண்பான்களே, யூதர்கள் ஓய்வு நாளில் விறகு கூட பொறுக்க மாட்டார்கள், விறகு கூட அந்த நாளில் அவர்கள் சேர்க்க மாட்டார்கள் என்பதை நாம் மூன்றாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததாக நான்காவதாக யூதர்கள் ஓய்வு நாளை எப்படியாக கடைபிடிப்பார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, லேவியராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனத்திலேயும் நெகேமியா 13வது அதிகாரம் 19வது வசனத்திலேயும் இப்படியாக வேதவசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் ஆரம்பமாகும் முன் வாசல்கள் இருட்டாகும் போது கதவுகளை பூட்டவும், ஓய்வு நாள் முடியும் மற்றும் அதை திறவாதிருக்கவும் வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் இப்படியாக சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் யூதர்கள் ஓய்வு நாளை எப்படியாக கடைபிடித்தார்கள் என்றால், அந்த ஓய்வு நாளில் யாரும் கதவை பூட்டவும் கூடாது, யாரும் பூட்டிய கதவை திறக்கவும் கூடாது என்று சொல்லி அவர்கள் இந்த ஓய்வு நாளை இப்படியாக அனுசரித்ததாக கடைபிடித்ததாக கூட நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்ததாக ஐந்தாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது யூதர்கள் எப்படியாக இந்த ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 56வது அதிகாரம் 2வது வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது, ஓய்வு நாளில் யூதர்கள் யாரும் எவரும் ஒரு பொல்லாப்பும் ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே வேதவசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகின்றது கூட நாம் பார்க்கின்றோம். அதான் நமக்கு வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாளை ஆசரிப்பான், ஆனால் அதை திட்டுப்படுத்தார் இருக்க கடவன் என்று சொல்லி வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்படியானால் ஐந்தாவதாக யூதர்கள் ஓய்வு நாளை எப்படியாக கடைபிடிப்பார்கள் என்றால், எப்படியாக அனுசரிப்பார்கள் என்றால், அந்த ஓய்வு நாளில் யாருக்கும் எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்ததாக யூதர்கள் ஓய்வு நாளை எப்படியாக கடைபிடித்தார்கள் என்றால், எரேமியா 17வது அதிகாரம் வசனம் 22வது வசனத்திலே எப்படி சொல்லுகிறது, வீடுகளிலிருந்து சுமையை கொண்டு போகவும் கூடாது, வீடுகளிலிருந்து சுமையை
கொண்டு வரவும் கூடாது என்று சொல்லி அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்படியானால் ஓய்வு நாளில் யூதர்கள் எந்த ஒரு சுமையும் கொண்டு போகவும் மாட்டார்கள். யூதர்கள் எந்த ஒரு சுமைகளையும் ஓய்வு நாளில் கொண்டு வரவும் மாட்டார்கள் என்பதை நாம் ஆறாவதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்மான்களே, இன்னும் ஆழமாக இன்னும் அதனுடைய அடி தட்டத்தில் சென்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது அன்பானவர்களே, ஓய்வு நாளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியும் அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், எல்லாவற்றிற்கும் அவர்கள் கால்களை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், தன் சொந்த பேச்சை பேசாமல் அதை மேன்மையாக என்ன கடவீர்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கூட இந்த ஓய்வு நாளை குறித்து அவர் இப்படியாக சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றிற்கும் தம்முடைய கால்களை விலக்கி உங்கள் வழிகளின்படி நீங்கள் நடவாமல், உங்களுடைய இஷ்டமானதுபடி நீங்கள் செய்யாமல், தன்னுடைய சொந்த பேச்சை நீங்கள் பேசாமல், அதை நாளை அந்த ஓய்வு நாளை மேன்மையாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லி இன்னும் ஓய்வு நாளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆழமாக நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அப்போ உதாரணமாக மற்ற மதத்தினுடைய மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அடியார்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அப்போ பாருங்க, ஒரு முஸ்லிம் விசுவாசியை நாம் பார்க்கின்ற பொழுது, முஸ்லிமுக்கு வெள்ளிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஆராதனை நாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு பாய் மசூதிக்கு போக வேண்டும் என்றால், கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், அவர் நமாஸ் செய்ய வேண்டும் என்றால் அவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, தான் செய்து கொண்டிருக்கிறதான தொழிலை அவர் விட்டுவிட்டு, தான் செய்து கொண்டிருக்கிறதான வியாபாரத்தை பாதியிலே விட்டுவிட்டு, தன்னுடைய வாழ்வுக்கென்று தன்னுடைய ஆதாரத்திற்கென்று இருக்கின்றதான அந்த வேலையை, அந்த பணியை அவர் பாதியிலேயே விட்டுவிட்டு, அந்த கடையை கடைசியாக மூடிவிட்டு தான் அந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில, அந்த தொழுகையில, அந்த நமாஸ்ல ஒரு பாய் போய் அந்த தொழுகையில கலந்து கொள்ளுகிறதையும் கூட நாம் பார்க்க முடியும். அதுக்கடுத்ததாக இந்து மக்களை, இந்து அடியார்களை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்துத்துவத்தில் ஒவ்வொருவருக்கும் சனிக்கிழமை ஆனால் இந்து மதத்தில் பொட்டு வச்சு, குங்குமம் வச்சு, மஞ்சள் பூசி, வீடு வாசல் எல்லாம் சுத்தப்படுத்தி, போய் கற்பூரம் ஏற்றி, தீபம் ஏற்றி அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்படியாக கடவுளை தொழுது கொள்ளுகிறதாக கூட நாம் பார்க்க முடியும். அதுக்கடுத்ததாக கிறிஸ்துவ மதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஞாயிற்றுக்கிழமையானால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்றால், ஆராதனை எல்லாம் முடிந்துவிட்டு அவர்கள் எங்கே தான் இருக்கிறார்கள் என்றால், பாதி பேர் மளிகை கடையிலும், பாதி பேர் சிக்கன் கடையிலும், பாதி பேர் பீஃப் கடையிலும், பாதி பேர் இறைச்சி கடைகளிலும், பாதி பேர் ரேஷன் கடைகளிலும், இன்னும் அந்த நாளில்தான் சொந்தக்காரர்களை பார்க்க செல்வதும், அந்த நாளில்தான் சொந்தக்காரர்களை தன்னுடைய இல்லத்திற்கு வரவழைப்பதும், இன்னும் அந்த நாளில்தான் அங்க செல்வதும் இங்கு செல்வதும், இப்படியாக அந்த ஓய்வு நாளை நம்முடைய கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிறதையும் கொண்டாடுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அப்படியானால் ஓய்வு நாள் என்பது எது என்றால், அன்பானவர்களே, ஓய்வு நாள் என்பது அதுவல்ல. எனக்கு அன்பானவர்களே, ஓய்வு நாள் என்பது அது விடுமுறை நாள் அல்ல, அது விசேஷத்தின் நாள் அல்ல, அது நம்முடைய நாள் அல்ல, அது மனிதனுடைய நாள் அல்ல. ஓய்வு நாள் என்பது யாருடைய நாள் என்றால், அது கடவுளுடைய நாள், அது ஆண்டவருடைய நாள், அது கர்த்தருடைய நாள், அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் என்பதை நாம் ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலும் கூட அதான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், மனுஷனுக்காக ஓய்வு நாள் படைக்கப்படவில்லை,
ஓய்வு நாள் தான் மனுஷனுக்காக படைக்கப்பட்டது. ஆகவே அந்த ஓய்வு நாளில் மனுஷர் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் அவர் கடவுளாய் இருக்கிறார், ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை அவரே இந்த பகுதியில நமக்கு அவர் சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியெல்லாம் என் கண்பானுங்களே, அந்த பகுதியிலே ஏன் அவர் அப்படியாக சொல்ல வேண்டும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அன்பானுங்களே, அங்கு இருக்கின்றதான 12 சீடர்கள் எல்லோருமே தன்னுடைய பசிக்காக, தன்னுடைய வயிற்றுக்காக ஒரு நிலத்தில் பயிர் வழியாக அவர்கள் போகின்ற பொழுது, சீடர்கள் அந்த நிலத்தில் இருக்கின்றதான பயிரினுடைய கதிர்களை அதை அறுத்து கொய்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால் தின்ன ஆரம்பிக்கிறார்கள். அதை பார்த்த அப்பொழுது பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் ஆண்டவரே, ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது உங்களுக்கே அது தெரிந்திருக்க கூடுமே. அப்படியானால் உங்களுடைய சீடர்கள் இன்றைக்கு உங்களுடனே கூட இருந்து இந்த ஓய்வு நாளில் அவர்கள் செய்கின்ற காரியம் இது சரியா, இது தவறா என்று சொல்லி அவர்களிடத்திலே, ஆண்டவர் இயேசுவினிடத்திலே கேள்வியை கேட்கிறதும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலடியாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஓய்வு நாள் என்பது குறை சொல்வதற்கு அல்ல, ஓய்வு நாள் என்பது குற்றம் கண்டுபிடிப்பதற்கு அல்ல, ஓய்வு நாள் என்பது குற்றம் சுமத்துவதற்கு அல்ல, நான் தான் அந்த ஓய்வு நாளுக்கு கடவுள் என்று சொல்லி அவர்களுக்கு பதிலடியாக இந்த வார்த்தையை, நான் ஓய்வு நாளுக்கும் கடவுளாய் இருக்கிறேன் என்பதை, அதான் ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுவதற்கான காரணம் என்பதை நாம் ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பான்களே, அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வேத பகுதியிலும் அதுதான் நமக்கு சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே மோசே சொல்லுகிறார், உபாகமம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்களாக, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்களாக என்று சொல்லி மோசே அந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிறுவ பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை அல்ல, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கின்ற, கடவுளாய் இருக்கின்ற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறோம், பகிர்ந்து கொண்டு வருகிறோம், எங்களை அல்ல அவரையே மேன்மைப்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட கொரிந்து சபைக்கு சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதியிலும் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 81வது சங்கீதம் 9வது வசனத்தினை வாசிக்கின்ற பொழுது, நான் தான் தெய்வம், என்னையன்றி வேறு தெய்வம் ஓய்வு நாளில் எந்த ஒரு தெய்வமும் கிடையவே கிடையாது என்று சொல்லி மோசே கூட, தாவீது கூட அந்த வார்த்தையை குறித்து அவன் எழுதி வைத்திருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, இன்றைக்கு அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாம், இந்த ஓய்வு நாள் என்பது இது நம்முடைய நாள் அல்ல, மனிதனுடைய நாட்கள் அல்ல, இது விசேஷத்தின் நாள் அல்ல, இது விடுமுறையின் நாள் அல்ல, இந்த நாள் இது கடவுளின் நாள், இந்த நாள் இது ஆண்டவரின் நாள், இந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் நாள். எனவே யாரெல்லாம் அந்த ஓய்வு நாளில், யாரெல்லாம் இந்த நாளில் அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ, அவரை சேவிக்கிறார்களோ, அவரை வணங்குகிறார்களோ, அவரை துதிக்கிறார்களோ, அதான் சங்கீத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 84 3வது சங்கீதத்திலே, யாரெல்லாம் அவருடைய ஆலயத்திலே வந்து, அவருடைய பாதத்திலே வந்து, அவருடைய சமூகத்திலே வந்து இந்த ஓய்வு நாளில் அவரை துதிக்கிறார்களோ, தொழுது கொள்ளுகிறார்களோ, வழிபடுகிறார்களோ, அவரிடத்திலே அவர் பீடுகளண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், அவர் பீடுகளண்டையில் தகவிலான் குருவிக்கு கூடும் கிடைத்தது என்று சொல்லி வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்படியானால் எனக்கு அன்பானுகளே, யாரெல்லாம் இந்த ஓய்வு நாளில் நாம் அவரை தொழுது கொள்ளுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நாம் வழிபடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் அவரை ஆராதிக்கின்றோமோ, நிச்சயமாக நமக்கும்
அவரை தேடி வந்த, அவருடைய பாதத்தில் வந்த, அவருடைய சமூகத்தில் வந்த அந்த ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும், பரிசுத்தமாக அதை கொண்டாடப்பட வேண்டும், அந்த ஓய்வு நாளே கடவுளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற, அவரை வழிபடுகிற, தொழுது கொள்ளுகிற அவர்களுக்கும் நிச்சயமாக வீடு உண்டு, வாசல்கள் உண்டு, வாழ்வு உண்டு, எதிர்காலம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு சொன்னது நாம் அப்படிப்பட்டதான ஓய்வு நாளின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பரிசுத்தமாக சாட்சியாக வாழ வளர தூயாவின் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வாதம் நடத்தி காப்பாராக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி வேண்டல் செய்வோம். இருக்கிறவரும் இருந்தவரும் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவருமாகிய பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ கடவுளே, இது ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் கிருபையும் அன்பும் நிறைந்திருக்கின்ற இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையின் பொழுதிற்காக நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஓய்வு நாள் என்பது அது கடவுளுடைய நாள். ஓய்வு நாள் என்பது அது ஆண்டவருடைய நாள். ஓய்வு நாள் என்பது அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாள். ஓய்வு நாள் என்பது ஒரு உன்னதமான நாள், ஒரு மேலான நாள், ஒரு மகிமையான நாள், ஒரு வல்லமையான நாள். கர்த்தாவே, அப்படிப்பட்டதான நாளில் ஆண்டவரே சுவாமி, அந்த நாளை குறித்து நாங்கள் தியானிக்கவும், நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுடைய உள்ளங்களையும் இருதயங்களையும் திறந்ததற்காக நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, யாரெல்லாம் உம்முடைய ஆலயத்திலே வந்து, யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே வந்து, யாரெல்லாம் உம்முடைய பாதத்திலே வந்து உம்மை ஆராதிக்கிறார்களோ, உம்மை வழிபடுகிறார்களோ, உம்மை தொழுது கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்வு உண்டு, நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு, அவர்களுக்கு வீடு உண்டு, அவர்களுக்கு வாசல்கள் உண்டு, அவர்களுக்கு புண்ணியங்கள் உண்டு, அவர்களுக்கு புகழ்ச்சிகள் உண்டு, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தாவே, அந்த ஓய்வு நாளின் தேவ வசனத்தின் வழியாக இன்றைக்கு எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, குறிப்பாக என்னுடைய வாழ்வுக்காக, குறிப்பாக என்னுடைய குடும்பத்திற்காக, குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளுக்காக, குறிப்பாக என்னுடைய எதிர்காலங்களுக்காக, எல்லாவற்றிற்காக நாங்கள் நன்றோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, பலவிதமான திட்டங்கள் மத்தியிலும், பலவிதமான திருமணங்கள் மத்தியிலும் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் வந்து உம்மை நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம், துதித்துக் கொண்டிருக்கின்றோம், நன்றிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம், ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தாவே, ஒரு விசை இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் கர்த்தரை தயவாய் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் வாழ்விலே எங்களை நீரை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு வழியா ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய புதிய மாதங்களோடும் புதிய வாழ்வுகளோடும் தேவன் தாமே தங்கி தரித்து ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இல்லாதபடி நித்தமும் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.